ஸோ இன்னைக்கு சினாரியோ 6 நீங்க பாத்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஏபிசி கம்பெனி and they have a requirement where they would like to start EC2 instances at 7 a.m. in the morning and they would like to stop it at 10 p.m. at night so that they reduce the cost of their infrastructure during non-business hours. So you've been tasked to implement the solution. What would be the best practice? So இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில வந்து ஒரு லோவர் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ நான் லோவர் என்விரான்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லச்சு, அது வந்து டெவ் அண்ட் டெஸ்ட் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ஸா இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்ஸ்ல வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து டியூரிங் பிசினஸ் ஹவர்ஸ் மட்டும்தான் அது வந்து ஆன்ல இருக்கணும். டியூரிங் ஆஃப் பிசினஸ் ஹவர்ஸ் விச் இஸ் நான் பிசினஸ் ஹவர்ஸ் ப்ராப்ளி அட் நைட் 10 o'clockல இருந்து அடுத்த நாள் காலையில ஒரு 5:30-6 மணி வரைக்கும் கூட தே கேன் பி ஸ்விட்ச்ட் ஆஃப். ஸோ இது வந்து எப்படி நம்ம கிளவுட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சினாரியோ. இதுல என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சினாரியோ படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம வந்து கன்சோல்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸை கிளிக் பண்ணி 7 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி 10 மணிக்கு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளால மேனுவலா பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு கேட்ச் இதுல. ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுதான் கொஞ்சம் ஈவென்ட் ட்ரிவன் சொல்யூஷன். என்னோட பழைய லைவ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். அதையும் கட் பண்ணி சுரேஷ்குமார் வந்து ஒரு சின்ன வீடியோவா கூட போட்டிருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ்குமார் அது பண்ணதுக்கு. ஸோ அந்த ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் வீடியோஸ் நீங்க பாக்குறச்சே உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி நீங்க ஈவென்ட் ட்ரிவனா நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு ஏத்த ரெக்குவயர்மெண்ட் வந்து 7 மணிக்கு காலையில நம்ம வந்து நிறைய EC2 இன்ஸ்டன்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும், 10 மணிக்கு நைட்ல நம்ம அந்த EC2 இன்ஸ்டன்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸா இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு 5-10 EC2 இன்ஸ்டன்ஸா கூட இருக்கலாம். அப்படியே ஒரு 10 EC2 இன்ஸ்டன்ஸா இருந்ததுன்னா அங்கதான் நம்மளுக்கு பவர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது தெரிய வரும். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சில வீடியோஸ்ல. அதுல வந்து ப்ரோக்ராமிங் எவ்வளவு அளவுக்கு தெரியணும் அப்படின்றது 1-2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ டெவாப்ஸ் கிளவுட் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ப்ரோக்ராமிங் இல்லாம பெருசா நம்மளால எதுவும் சாதிச்சிட முடியாது. கண்டிப்பா ப்ரோக்ராமிங் கத்துட்டு தான் ஆகணும். இது வந்து ஒரு ஆணித்தனமான ஸ்டேட்மெண்ட், நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். எய்தர் பைத்தானோ ஒரு கோலாங்கோ இல்லைன்னா ஒரு ஜாவாவோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் ஈஸியா நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். ஸோ கமிங் பேக் டு சினாரியோ, இந்த மாதிரி சினாரியோல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லாம்டா ஃபங்க்ஷன், அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம கோட் அடிக்க போறோம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு. ஒரு லிஸ்ட், ஒரு அரே, இல்லைன்னா ஒரு லிஸ்டோ இல்லைன்னா ஒரு அரேயோ இல்லைன்னா ஒரு மேப்போ வாட் எவர் இட் இஸ், அதுல வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஐடிஸ்லாம் நம்ம நோட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒரு ஐட்ரேஷன் பண்ண போறோம், பண்ணி AWS APIக்கு ஒரு கால் அடிக்க போறோம். இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட ஐடிஸ் எல்லாம் வச்சு ஃபார் லூப் போட்டு இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் எல்லாம் 7 மணிக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுன்றதை நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி 10 மணிக்கு நம்ம வந்து அந்த அதே செட் ஆஃப் EC2 இன்ஸ்டன்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னொரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எப்படி 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது 10 மணிக்கு ஸ்டாப் பண்ணுறதுன்றதை நம்ம எப்படி சொல்றது? அங்கதான் வந்து AWS ஓட இன்னும் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் சர்வர்லெஸ் சர்வீசஸ் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ்க்கு ஈவென்ட் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதுல நம்ம வந்து ஒரு ஷெட்யூல்டு ஈவெண்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஷெட்யூல்டு ஈவெண்ட்ல கிரான் சின்டாக்ஸ்ல வந்து 7 மணி காலையில எவ்ரிடேன்றதை நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி 10 மணி ராத்திரியில எவ்ரிடேன்றதை நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்போ நான் 7 மணி காலையில நான் ஒரு ஈவெண்ட் பிரிட்ஜ்ல நான் ஒரு ஷெட்யூல்டு ஈவெண்ட் ரூல் வச்சிருக்கேன். அந்த ஷெட்யூல்டு ஈவெண்ட் ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல நான் கொடுத்த இன்ஸ்டன்ஸ் ஐடிஸ் எல்லாம் ஃபார் லூப் படிச்சு 7 மணிக்கு இன்ஸ்டன்சஸ் ஸ்டார்ட் ஆகும். இதே நைட் எவ்ரிடே 10 மணிக்கு அதே ஷெட்யூல்டு ஈவெண்ட் இன்னொரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணோம். அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல போயிட்டு நம்ம எல்லா EC2 இன்ஸ்டன்சஸை அகைன் ஃபார் லூப் படிச்சு ஸ்டாப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம பண்ணறதுக்கு கண்டிப்பா லாம்டா ஃபங்க்ஷன்ல கோட் அடிக்க நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கிராச்ல இருந்தே படிங்க, எவ்வளவு டைம் எடுத்து படிங்க, ஆனா ப்ராப்பரா படிங்க. இதுதான் என்னோட ஒரே ஒரு கருத்து. ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோ நம்ம இப்படிதான் டேக்கிள் பண்ணணும். ஈவெண்ட் பிரிட்ஜ், லாம்டா, EC2 இன்ஸ்டன்ஸ், ஸ்டார்ட், ஸ்டாப். இல்லைன்னா வேற ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல நம்ம வெறும் cron job போட்டு அகைன் ஷெல் ஸ்கிரிப்டா கூட எழுதலாம். இல்லைன்னா நம்ம SSM டாக்குமெண்ட் நம்மளே ஒன்னு தனியா கிரியேட் பண்ணி சிஸ்டம்ஸ் மேனேஜர் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அங்கேயும் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டா கூட எழுதலாம். அங்கேயும் ஈவெண்ட் பிரிட்ஜ்ல நம்ம SSM டாக்குமெண்ட்டை கூட நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன கேட்டா நான் யூஸ் பண்றது வந்து
ஈவெண்ட் பிரிட்ஜ் டு லாம்டா ஃபங்க்ஷன், அது ஒரு லாம்டாவோ 2 லாம்டாவோ டிபெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட் பிரிட்ஜ் டு லாம்டா ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் போட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடிஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த ரெஸ்பெக்டிவ் டைம்ல. ஓகேங்களா? ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் டைம் வந்து ஷெட்யூல்டு ஈவெண்ட்டா இருக்கும் ஈவெண்ட் பிரிட்ஜ்ல. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் இன்டர்வியூ கொஸ்டின். நான் இப்படிதான் அதை டேக்கிள் பண்ணுவேன்.